ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். தலைமைச் செயலகத்தில், அதாவது சிஎம் ஆஃபீஸில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் டீ குடிச்சிக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிச்சிருக்காருங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னு ஊபிக்கெல்லாம் சொல்லுவாங்க. இது என்னடா அநியாயம் இருக்குது? உங்கள் ஸ்டோலின் அவர்களே தலைமைச் செயலகத்தில் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்காரு, டீ குடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. என்ன அதெல்லாம் வெளியே வரல. நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அதில் அரசியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் பார்க்கலாம், மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறத பற்றி ஏதாவது பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். என்னதான் நம்ம சிஎம் இருந்தாலும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கலாம், என் பக்கத்து மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் தான் வரும். என்னதான் கையில் ஃபோனு, டிவி இதெல்லாம் வச்சிருந்தாலுமே நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்களை நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், சின்ன சின்ன செய்திகளாம். ஸோ அதனால் கூட முதல்வர் விஜய் அவர்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம் ஆஃபீஸில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரில, நம்ம பார்க்கும்போதெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் கையில் ஃபோனே இருக்காதுங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை ரேராக தான் கையில் ஃபோன் வச்சுருப்பாரே தவிர, அவர் கையில் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது, அதில் ஃபுல் கவனம் செலுத்துறது, அந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக முதல்வர் விஜய் அவர்களை பார்த்துருக்க மாட்டோம். மேடையில் ஆடியன்ஸ் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்குமே கூட பக்கத்தில் ஜெகதீஷ் இருப்பார், இல்லாட்டி வேறு யாராவது இருப்பாங்க, அவங்களோட ஃபோனை வாங்கி தான் நம்ம கூட செல்ஃபி வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுவார். ஆனால் கையில் அவர் ஃபோன் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அவரை அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். அவரோட சக்ஸஸ்க்கு மெயின் ரீசனே இந்த ஒரு குவாலிட்டி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் விஜய்னா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் தினத்தந்தியோ இல்லை இந்தியா டுடேவோ ஏதோ வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த நியூஸ் பேப்பரை முழுசாக படிக்காமல் கிளம்பவே மாட்டாரா. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளாரியே ஃபுல் நியூஸும் படிச்சிருவாரா. முக்கியமாக இவருக்கு ஃபுட்பால், கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் நியூஸ்களை தேடி தேடி படிப்பாரா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சீமான் இருக்கார் இல்லையா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றின நியூஸை தேடி தேடி படிப்பாராம். ஏதாவது டிப்ரெஷன் இருக்கும்போது அவரோட நியூஸை பார்க்கும்போது வயிறு வெடிக்கிற அளவுக்கு சிரித்து தன்னோட டிப்ரெஷனை அந்த இடத்துல போக்கிக்கு வரான். ஏன்னா நம்ம சீமான் அவர்களை ஒரு சிறந்த அரசியல் பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சிறந்த ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனால தான் சீமான் அவர்களோட நியூஸை தேடி தேடி படித்து அந்த இடத்துல சிரித்து தன்னோட டிப்ரெஷனை போக்கிக்கிறாரு.